நம்ம இப்ப என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்வியல் கணிதம். வாழ்வியல் கணிதம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுல நம்ம ஏற்கனவே 7th படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சிருக்கோம். லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. நட்டத்துக்கு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடுத்து லாப சதவீதம் அப்படின்னா என்ன? லாபம் பை அடக்க விலை இன்டு 100. நட்ட சதவீதம், சதவீதம்னாலே 100ஆல பெருக்குனா சதவீதம் கிடைச்சிரும். அப்ப நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் பை அடக்க விலை இன்டு 100. அடுத்து தனி வட்டி I இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. Pங்கிறது என்னன்னா அசல், என்னன்னா காலம், எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் சொல்லுவோம்ல அதான் காலம். ஆறுங்கிறது என்னன்னா வட்டி வீதம் பை 100. அடுத்து கூட்டுத்தொகைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அசல் பிளஸ் வட்டி. இதெல்லாம் பயன்படுத்தி போன 7ஆப்ல நம்ம படிச்சோம். அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா சதவீதத்தோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு படிக்க போறோம். சதவீதத்தின் பயன்பாடுகள்ல ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏதாவது இந்த இப்ப அசல்ல இத்தனை %, 2% அப்படின்னா என்ன, இல்ல 4% அப்படின்னு சொல்றாங்க. 4%னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த 2%க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2/100 அப்படின்னு அர்த்தம். இது என்ன? இந்த பெர்சன்டேஜ்னா சதவீதம்னால என்ன சொல்லுவோம்? 100 அப்படிங்கறது தானே குறிக்கும். அதாவது இந்த சதவீதத்துக்கு பதிலா சதவீதத்தை எடுத்துட்டு இந்த பை 100 அப்படின்னு போடுறோம். சரியா? இதுதான் 2% அப்படின்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம்? 2%. இப்ப 4% அப்படின்னா 4/100 அப்படின்னு அர்த்தம். இதே இது எத்தனை இப்ப 600 கிராமில் 600 கிலோகிராமில் 2% அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைவோம். 600 கிலோகிராமில் 2%னா என்ன அப்படின்னா என்னன்னா கிலோகிராமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 600 கிலோகிராமில் 2% அப்படின்னா இங்க இன்னோ இல்லோ ஆஃப், இங்கிலீஷ்ல ஆஃப் அப்படின்னு வரும். இங்க ஆஃபோ அது இல்லோ இன்னோ வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 600 போட்டுட்டு இன்ட்டு இந்த 2%. 2%னா என்ன அர்த்தம்? 2/100 அப்படின்னு அர்த்தமா? இந்த 2%க்கு பதிலா என்ன செய்யறோம்? 2/100 போட்டுக்கிறோம். இந்த 600 அப்படி எழுதிக்கிறோம். இந்த இல்லோ இன்னோ இருந்தா அதுக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் போட்டுடணும். சரியா? ஆஃப் அப்படிங்கிற அர்த்தம், இன்ட்டுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இதை சுருக்குனா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிருவோம், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிருவோம். மீதி என்ன இருக்கு? 6 இருக்கு, இங்க 2 இருக்கு, நடுவுல பெருக்கல் இருக்கு. 6 × 2 12. அப்ப 600 கிலோகிராமில் 2% என்பது 12 கிலோகிராம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? 600 கிலோகிராமில் 2% அப்படின்னா இது இன்ட்டு, இல்லுக்கு பதிலா இன்ட்டு 2%. 2%னா 2/100. அதை எப்படி சுருக்குறோம்? இந்த 0க்கு 0, இந்த 0க்கு 0 அடிச்சிடறோம். மேல 6 × 2, அப்ப ஆன்சர் 12. இங்க என்ன இருக்கு? கிலோகிராம் இருக்கு, அப்ப 12 கிலோகிராம். இதுதான் பெர்சன்டேஜோட பயன்பாடுகள். அடுத்து நம்ம சதவீதத்தை பயன்படுத்தி ஒரு சில கணக்குகள் போடுவோம். இங்க எடுத்துக்காட்டு 1.1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம். இங்க பைசா கொடுத்து சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க ₹2.70 அப்படின்னு பாருங்களேன். அது எப்படி இருக்கு? ரூபாயிலையும் இருக்கு, பைசாவிலையும் இருக்கு. ஏதாவது ஒண்ணுல நம்ம மாத்திக்கணும். அப்ப நம்ம இந்த ரூபாய பைசாவா மாத்திக்கலாமா? ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா? ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. 100 பைசா சேர்ந்ததான் ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க 2 ரூபாய் இருக்கா? இந்த 2 ரூபாய 2 × 100 பைசா அப்படின்னு எழுதிக்கலாமா? 2 × 100 பைசா எவ்வளவு? 2 × 100 200 பைசா. இந்த 2 ரூபாய அடுத்து இந்த 70 பைசா அப்படி வச்சுக்கோம், 70 பைசா. அப்ப இதோட இந்த 70 பைசாவை கூட்டினா 270 பைசா கிடைச்சிருமா? அப்ப இது என்னது? 2 ரூபாயில் 70 பைசாக்கான பைசா வேல்யூ. பைசாவில மாத்திட்டோமா? 270 பைசா அப்படின்னு வந்துருச்சு. அந்த 270 பைசாவில் 15 பைசா அப்படின்னா 2ல ஒரு பங்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1/2 சொல்லுவோமா? 2ல ஒரு பங்கு.
4ல 2 பங்கு, 5ல 3 பங்கு அப்படின்னு சொல்லுவோமா? 5ல 3 அப்படித்தானே சொல்லுவோம். இங்க இந்த 270 பைசாவுல 15 பைசா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 270 பைசாவுல 15 பைசா வந்துருச்சா? 270 பைசாவுல 15 பைசா. அப்ப அத சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம் அப்படின்னு இருந்தா 2% இருந்தா பை 100 போடுவோம், 4% இருந்தா 4/100 போடுவோம். இதே இது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா 100ஆல பெருக்கிட்டா சதவீதம் கிடைச்சிரும். 100ஆல பெருக்கிட்டா சதவீதம் கிடைச்சிரும். அப்ப இத எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க. இந்த 270 பைசாவுல 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா நமக்கு கேள்வியே சதவீதம் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 100ஆல பெருக்கிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 100ஆல பெருக்கிட்டோம். இப்ப which is equal to இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். 9 × 3 27, 5 × 3 15. அப்ப 5 × 10 50/9, 50/9. இப்ப இது அடிப்போமா? கலப்பு பின்னத்துல மாத்துவோம். 9 ஐம்பதா 45, மீதி எத்தனை இருக்கு? 50 45 மீதி 5 இருக்கு. 5/9 அப்படின்னு எழுதிடலாமா? 5 45 மீதி 5 இருக்கு பை இந்த 9. இப்ப பாருங்க 50 45, 45 + 5 50/9 வந்துருச்சா? இது என்ன செஞ்சோம்? பெர்சன்டேஜ்ல தானே போட்டுருக்கோம். ஏன்னா பெருக்கிறது எதால பெருக்கி இருக்கோம்? 100ஆல பெருக்கி இருக்கோம். அப்ப 5 5/9 சதவீதம். 5 5/9 சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சாச்சா? அப்ப 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது 5/9 சதவீதம் எனப்படும்.